வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வில்லன் நடிகர் மரணம். அவருடைய மகன் 12ஆம் வகுப்பில் இவ்வளவு மார்க்கா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடந்த வாரம் மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய தமிழ்நாட்டின் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்களை விட வழக்கம் போல இந்த முறையும் மாணவிகளே அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதிகபட்சமாக மாணவி ஒருவர் மாணவனும் ஒருவர் 600க்கு 599 மதிப்பெண்களை அள்ளி மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. நடிகர் முத்துக்காளையின் மகன் வாசன் முரளி நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறாரு. அவரது தந்தை பால்கோவா எல்லாம் வாங்கி கொடுத்து தனது மகனை வாழ்த்திருக்கிறாரு. அடுத்ததாக கல்லூரி ஒன்றில் மகனை சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறாரு. இந்த நிலையில் விஜய் நடித்த மாஸ்டர் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் வில்லன் நடிகராக நடித்து வரும் நடிகர் சத்யாவின் மகன் +2 முத்துக்காளையின் மகனை விட அதிக மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் சற்று முன் தெரிவித்திருக்கிறாரு. கடந்த வாரம் மே 8ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் தேர்வில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் முடிவுகள் வெளியானது. இன்று சிபிஎஸ்இ தேர்வுகள் முடிவுகள் வெளியானது. கடந்த வாரம் வெளியான 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் அதிகபட்சமாக பழனியைச் சேர்ந்த ஓவியா அஞ்சலி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த ராகுல் என இரு மாணவர்கள் 600க்கு 599 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சினிமா உலகின் குழந்தைகளும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பொதுத் தேர்வுகளை எழுதி சாதித்து வராங்க. நகைச்சுவை நடிகர் முத்துக்காளையின் மகன் வாசன் முரளி தமிழில் 81, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 92, ஆங்கிலத்தில் 64, எக்கனாமிக்ஸில் 62, காமர்ஸில் 76 மற்றும் அக்கௌண்ட்ஸில் 63 என ஒட்டுமொத்தமாக 600க்கு 438 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாரு. தனது மகனுக்காக பால்கோவா வாங்கி கொடுத்து மார்க்ஸ் ஷீட்டையும் முத்துக்காளை ஷேர் செய்திருக்கிறாரு. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி திட்டிக் கொண்டே ரோட்டில் செல்லும்போது லாரியில் அடிபட்டு சாவாரே, அவன்தான் வில்லன் நடிகர் விஜய் சத்யா. மோகன்லால் தொடர்ந்து ரஜினிகாந்த், கூலி என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. சிறிய பட்ஜெட் படங்களில் மிரட்டல் வில்லனாக நடித்து வருகிறார். ரச்சிதா, மகாலட்சுமி, எக்ஸ்ட்ரீம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. போலீஸ் கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்து வரும் இவரது மகனும் 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. தனது மகனின் மார்க்கை சற்று முன் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறாரு. நடிகர் முத்துக்காளை மகன் 432 மதிப்பெண் பெற்று பாசன நிலையில் நடிகர் சத்யாவின் மகன் தர்ஷன் 600க்கு 501 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாரு. பார்க்க ஹீரோ போல இருக்கிறார் என்று சினிமாவில் ஆர்வம் இருந்தால் அப்பாவை விட பெரியதாக சாதிக்க வேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறாங்க. படிப்பில் ஆர்வத்தை செலுத்தி பல பட்டங்களை வெல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் வாழ்த்து இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவர் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.